ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெட்மி நோட் 8 மொபைலை பற்றி அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரெட்மியோட நோட் 8 மொபைல். இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபியூச்சர்லாம் என்னென்னு பாக்ஸில் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஷார்ப் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெட்டுக்கு வந்து 0.25 வாட்ஸ்/kg, பாடிக்கு வந்து 1.0 வாட்ஸ்/kg கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஏஐ குவாட் கேமரா, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்னாப்டிராகன் 665, கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 64GB, RAM பார்த்தீங்கன்னா 4GB, கலர் வந்து மூன்லைட் ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து இப்போ 12,000. சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு சிம் எஜெக்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வந்து இன்க்ளூடாக வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கவர் வந்து கொடுத்துருக்காங்க. கவர் எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். குவாலிட்டி நார்மல் தான், ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மொபைலை நம்ம பார்ப்போம். மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைன் கொடுத்த மாதிரி தெரியுது. பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5ஆல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலன் மைக், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் அண்டு மைக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் அண்டு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள ஒரு சார்ஜ் அடாப்டர். நெக்ஸ்ட்டு வந்து டைப் சி கேபிள், யூஎஸ்பி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி வாங்க இப்போ மொபைலை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சு ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட்டு இது வந்து ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்படின்னாலும் ஆம்லெட் அளவுக்கு வந்து கிளாரிட்டி வருமானு பார்த்தா இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 2340x1080 ரெசல்யூஷன் கொடுத்துருக்கனால நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். கலர்னு வர்றப்ப இது பார்த்திங்கன்னா மூன்லைட் ஒயிட்டு. ஸோ டிசைன் வரைக்குமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா டியூவல் சிம் கார்டு வித் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ யாரும் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்மி பார்த்திங்கன்னா இந்த மாடலில் டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 mmக்குள்ளே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர், அப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொபைலோட கேமரான்னு வர்றப்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவை கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 MPக்குள்ள ஒரு மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்தாக வந்து 2 MPக்குள்ள ஒரு டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்யுது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த மொபைலில் 4GB RAM கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 665 கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் கேமிங் வந்து டெஸ்ட் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆச்சு, குயிக்காகவே வந்து ரன் ஆச்சு. மொபைல் ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தோம். பட் ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு வெயிட்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைலில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். இது வந்து 48 மெகாபிக்சல் மெயின் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். இது பார்த்தீங்கன்னா 8 MB அல்ட்ரா வைடில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெப்த் சென்சாரில் வந்து 2 MBயில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இந்த மொபைலில் எல்லாமே வந்து ஓரளவு ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.